தமீமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவற்றை கேட்டுப்பெறுவதற்கான முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபடவிருக்கின்றோம். புதிய பேருந்து நிலையத்துடைய பணிகளை விரைந்து முடிப்பதற்காக கூடுதலாக தேவைப்படக்கூடிய 12 கோடியினை அந்த 12 கோடி தான் நினைக்கிறேன் சரியாக 12 கோடி ரூபாயை பெறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்யவிருக்கின்றோம். அதே மாதிரியா பழைய பேருந்து நிலையத்தில் கூடுதல் சாக்கடைகள், வாகன காப்பகம், கூடுதல் பயணியர் நிழற்குடை, கூடுதல் நவீன கழிப்பிடம் இவற்றுக்கான விரிவாக்க பணிகளுக்காக 68 கோடி ரூபாயை மதிப்பீடு செய்து அந்த திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுபோன்று மேலே வீதியில் நவீன வணிக வளாகம், கவரிங் மால் இதெல்லாம் கட்டுவதற்கு 6 கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்பீட்டை அனுப்பியிருக்கின்றோம். இவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்காக முதல் கட்டமாக மாவட்ட ஆட்சியரை நாளை தினம் நான் சந்திக்கவிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் துறை சார்ந்த அமைச்சர்களையும் இது சம்பந்தமாக சந்தித்து இவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்கான முன்முயற்சிகளை ஈடுபடுவேன். நிறைய மனுக்கள் வந்திருக்கு. அவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக நாங்கள் அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் கடந்து எப்படியெல்லாம் சாதித்து கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் செய்வோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.